வெளிமாவட்ட மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி மற்றும் சட்டவிரோத மீன்பிடியினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் செம்மலை மற்றும் நாயாற்று பகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு செம்மலை நாயாற்று பகுதியில் மீன்பிடிப்பதற்கு நாயாறு கடற்படை முகாமில் உள்ள கடற்படையினர் அனுமதி மறுப்பதனால் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் இந்த பகுதியில் கரையோர மற்றும் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக தென்னிலங்கையைச் சேர்ந்த சுமார் 73 மீனவர்களுக்கு மீன்பிடி அமைச்சினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது 300க்கும் மேற்பட்டவர்கள் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதுடன் தடை செய்யப்பட்ட வலைகளை உபகரணங்களையும் பயன்படுத்துவதாக முல்லைத்தீவு மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 300 போட் அந்த செம்மல கடல் பரப்பில தொழில் செய்து கொண்டிருக்கு. நாங்கள் செய்த மரபு ரீதியான தொழில்களை செய்து கொண்டிருந்தா பரவாயில்லை. இப்ப நவீனமயப்படுத்தப்பட்ட தொழில்களை கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை செய்யப்பட்ட தொழில்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கணும். தற்போதைய பிரதமர் வருகை தந்திருந்தவர் அவர் சில உறுதியான வாக்குறுதிகள், அதாவது மரபு ரீதியா முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொழில் செய்து கொண்டிருந்த ஆக்களை தவிர வேற ஒரு தரம் தொழில் செய்ய இயலாது, சட்டவிரோதமான தொழில்களை மேற்கொள்ள இயலாது, உடனடியாக அதுகளை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஆணித்தரமான ஒரு உறுதியை வழங்கிட்டு போனவர். ஆனால் இன்று வரைக்கும் அந்த நடவடிக்கைகள் எதுவுமே மேற்கொள்ளப்படவில்லை. இங்கே நாயாற்று பகுதியில் கரையோரமாக 3 கட்பாறைகள் காணப்படுவதோடு அங்கிருந்து பிரதேச மீனவர்கள் பாரம்பரியமாக மீன்பிடியில் ஈடுபட வந்துள்ளனர். எனினும் தற்போது கட்பாறையொன்றிலிருந்து மாத்திரமே மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இரவில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை எனவும் மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மாவட்ட மீனவர்களாலும் அந்நிய நாட்டவர்களாலும் எங்களுடைய கடல் வளம் அளிக்கப்படுகிறது. எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பின்தள்ளப்பட்டு அன்றாட வாழ்வாதாரத்தை கொண்டிருப்பது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் எமது மக்கள் இருக்கின்றார்கள். கடந்த 30 வருட காலங்களிலே எமக்கு இப்படியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படவில்லை. நாங்கள் எந்த காலத்திலும் எமது மாவட்டத்தை விட்டு இடம்பெயர்ந்து அடுத்த மாவட்டங்களில் போய் தொழில் செய்த காலம் இல்லை. ஏனென்று சொன்னால் எமது கடல் வளத்திலே தடை செய்யப்பட்ட, அதாவது அத்துமீறிய தொழில்களை நாங்கள் செய்வதில்லை. எமது வளத்தை நாங்கள் பாதுகாப்பது நிமித்தம்தான் நாங்கள் காலம் முழுவதும் இந்த கடலிலே நாங்கள் தொழில் செய்கின்றோம். முல்லைத்தீவு செம்மலை நாயாற்று பகுதியில் பூர்வீகமாக மீன்பிடியில் ஈடுபட்டு வந்த தமக்கு அதற்கான அனுமதியை பெற்றுத் தருவதோடு வெளிமாவட்ட மீனவர்களின் மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தி தமது வாழ்வாதாரத்திற்கு உதவுமாறு அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.